நான் ஒன்றும் உன்னை பிடிச்சதுனால மட்டும் கல்யாணம் பண்ணல, எங்க அத்தையும் பிடிக்கும், அதனால தான் கல்யாணம் பண்ணேன். அப்படின்னா எங்க அம்மாவே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. மாமாக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா. மாப்பிள்ள ஐயோ மாமா கேட்டுச்சா? எங்க போலாமா? வண்டி எடுங்க மாப்பிள்ள, இவங்க வர்றக்குள்ள அன்னதானமே முடிஞ்சது. என் புருஷ வண்டியில இருந்து இறங்குமா, உங்க புருஷ வண்டியில வாங்க. ஏய் உங்க அப்பா கூட வாடி போலாமாங்க. போலாங்க மாப்பிள்ள. எங்க வந்துட்டீங்களா? எங்க என் டார்லிங்? டார்லிங் யாரு? என் மாமியாரு. ஓ உங்க டார்லிங் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்கு. ஏய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? இல்ல. ஏய் லூசு. ஐயோ பயங்கரமா கொதிக்குது. அத்தை எந்திரிங்க ஹாஸ்பிட்டல் போலாம். பாத்து இருங்கம்மா. ரெஸ்ட் எடுங்க. சரிங்க மாப்பிள்ள. ஏங்க என் மேல கூட இவ்வளவு பாசம் இல்ல, உங்க மாமியார் மேல மட்டும் இவ்வளவு பாசமா? நீ என் பொண்டாட்டிடி. அப்ப அவங்க ஜஸ்ட் மாமியார் தானே? என் சாமி. இந்த வீட்டுல என் கூட பாசமாவும் ஃப்ரெண்டா இருக்கிறது எங்க அம்மாக்கு அப்புறம் உங்க அம்மா மட்டும் தாண்டி. ஒரு பையனா உங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். அப்பா நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் மார்க். பேரண்ட்ஸ் மீட்டிங் வாங்கப்பா. டேய் பொண்ணு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடுறா, போயிட்டு வா. அப்பா கூப்பிட்டு அம்மாவை போக சொல்றாரு. ஹே எங்க அப்பா கூட ஜாலியா நான் வெளியே போறேன். டேய் இறங்கி உங்க அம்மா கூட போ. அப்பா ப்ளீஸ் பா, உங்க கூட வரேன்ப்பா. ஏய் சொல்றேன் இல்ல, ஏறிப்போ அந்த பைக்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏய் என்னமா பண்ற, அந்த பக்கம் போமா. எங்க அப்பாக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் நான் எவ்வளவு பாசம் காமிச்சாலும் என்ன வெறுக்கிறாரு. இத்தனை நாள் அந்த பொண்ணை வெறுத்தீங்க, சரி பிறந்த நாளுக்குனால வாழ்த்தலாம்ல. என்னது நான் வெறுத்தனா? என் பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. என்னமா பேசுற? என் பொண்ணு படிக்க ஸ்கூலுக்கு போய் டப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி என் பொண்ணு என்னால எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுறதுக்காமா? 1000 தான் இருந்தாலும் என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அவளை தொட்டு பேசினா அவன் என்னன்னு நினைப்பா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? நான் எவ்வளவு வளர்ந்தாலும் உங்க பொண்ணு தானப்பா. நீங்க படிக்கலனாலும் எங்க அப்பா மாதிரி வேற எந்த அப்பாவும் இல்ல. ப்ளீஸ்ப்பா என் கூட எப்பயும் போல பேசுங்கப்பா. மா என் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், காசு தரீங்களா? டேய் 7 கலந்த வயசாச்சு, உனக்கு இன்னும் என்னடா பிறந்த நாள்? போய் பொழப்ப பாடுறா. முதல்ல பொழப்பு இருந்தா நீ ஏன் இப்படி தண்டமா யோசிச்சுட்டு போற? மா சீக்கிரம் சாப்பாடு போடுமா. டேய் எந்தரா தண்ட சோறு? உன்னால வேலை வெட்டி இல்ல, எப்பறம் எப்படி வயிற்று நம்ப முடியும்? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். டேய் 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 மச்சான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா, உடனே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. மாசம் 30,000 ரூபாய் சேலரிடா. சூப்பரா மச்சான். வீட்டுக்கு போய் எங்க அப்பா முன்னாடி கால் மேல கால் போட்டு சாப்பிடணும். என்னடா சொல்ற? நான் வேலைக்கு போலன்னு அவமானப்படுத்திட்டே இருப்பான் அந்த ஆளு. என் ஆசை தீர அவன் மேல கை வச்சா கூட இல்ல. டேய் அப்பா. கண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு வந்து என் காரை இடிச்சு டேமேஜ் பண்ணிட்டேன் சார். சார் மன்னிச்சிருங்க சார், தெரியாத பண்ணிட்டேன். போய் தொலை. அண்ணா பார்த்து வந்திருக்கலாம்லங்க. வயசானதுனால கண்ணு தெரியல, அதனால வண்டி ஓட்ட முடியல. தூக்கம் இல்ல. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்க பையனை வேலைக்கு அனுப்பலாம்ல. அப்பா அடிக்கும் போதெல்லாம் அப்பா நம்மள அடிச்சிட்டாரேன்னு ஃபீல் பண்ற பசங்களை ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நம்மள 4 செவத்துக்குள்ள அடிக்கிறக்கே நமக்கு ரோசம் வருது. 100 பேர் முன்னாடி நம்மனால அவர் அவமானப்பட்ட அவருக்கு எப்படி வலிக்கும். சத்யா குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஏங்க என்னாச்சு இவ்வளவு கவலையா இருக்கீங்க? நான் பைக் லோன் அப்ளை பண்ணேன்ல, ஆமா அது ரிஜெக்ட் ஆயிருச்சு. எனக்கு கிரெடிட் ஸ்கோரும் கிரெடிட் ஹிஸ்டரி இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கம்மா. நம்ம வீட்ல யாருமே லோன் எடுக்காதனால இந்த பிரச்சனையா? ஆமாம்மா, என்ன மாதிரி சேலரி ஸ்லிப் இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏய் சாப்பிடும்போது ஃபோன் பேசாத. ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டு தான் நம்ம பிரச்சனைக்கு தான் சொல்யூஷன் சொல்றாங்க. என்ன சொல்யூஷன்? அதுதான் ஜெட் கிரெடிட் கார்டு. நம்ம பிரச்சனைக்கு இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பைக் லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுல, ஆனா ஜெட் கிரெடிட் கார்டு இருந்தா அந்த லோன் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அது எப்படி? எந்த இன்கம் ப்ரூஃபும் வேணாம், கிரெடிட் ஹிஸ்டரியும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் யூசர்ஸ் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ பேங்க் பேப்பர் ஒர்க்கில் இருக்கிற சிக்கல் எல்லாம் இதுல இல்லையா? ஆமாத்த, இதுல ZFD பேக்டு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இதுல 5,000 ருபீஸ்ல இருந்து FD ஓபன் பண்ணலாம். அதுல 90% வரை கிரெடிட் லிமிட் கிடைக்கும். அதுவும் இல்லாம FD ரொம்ப சேஃப், RBI இன்சூர்ட் கூட. FDல 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப FDயும் கிடைக்குது, இன்ட்ரெஸ்டும் கிடைக்குது, கார்டு ஃப்ரீயா கிடைக்குதா? ஆனுவல் ஃபீயும் இல்லையா? ஆமா, லைஃப் டைம் ஃப்ரீ, ஆனுவல் சார்ஜஸும் இல்ல. நாம இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா நம்ம சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுமா? ஆமாங்க, ரெகுலரா 30 டேஸ் யூஸ் பண்ணா கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே 5 லட்சம் பேர் கிட்ட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த கார்டுல UPI எல்லாம் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா, இது ரூபே கிரெடிட் கார்டு, ஃபோன்பே, பேடிஎம், ஜிபேன்னு எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். அப்ப நான் பரோட்டா ஏதாச்சும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? புக் மை ஷோ, இன்ஸ்டாமார்ட், ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோல 20% வரை ஆஃபர் இருக்கு. அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல ஃபிளாட் 5% கேஷ்பேக் இருக்கு.
up to 15% cashback on 80+ brand vouchers like Domino's, PVR, Bata and lots of cashback. ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுது, கேஷ்பேக் கிடைக்குது, எஃப்டி சேஃப், கார்டு ஃப்ரீயா கிடைக்குது. சேலரி ப்ரூஃப் வேணாம், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சப்போர்ட். அப்போ நம்மள மாதிரி இது நிறைய பேருக்கு உதவும். இனி லோன் பத்தி கவலையே வேண்டாம், கிரெடிட் ஸ்கோர் பில்ட் பண்ணி எல்லாத்துலயும் கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம். இனி கிரெடிட் ஸ்கோர் பில்ட் பண்றது கஷ்டம் இல்ல. Z கிரெடிட் கார்டு இருந்தா போதும், ரொம்பவே ஈஸி. Z கிரெடிட் கார்டு உங்களோட கிரெடிட் ஜர்னியை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க் பயோல இருக்கு, ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மா, பாப்பாவை பார்க்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான், அவனுக்கும் சேர்த்து சமைச்சிரு. சரிங்க. நான் அமௌண்ட் அனுப்புறேன், சிக்கன் எடுத்துட்டு வந்து செஞ்சிரு. சிக்கனா? ஆமாம்மா, அவன் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரான்ல, அதனாலதான். இவங்க ஃப்ரெண்ட் வந்தா நான் எதுக்கு சமைக்கணும்? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, காசு அமுச்சு விட சிக்கன் எடுத்துட்டு வந்து சமைச்சிடான். எத்தனை நாள் ஆசை கேட்டுட்டு இருக்கேன் வெளியே சாப்பிடணும்னு. நான்லாம் சமைக்க முடியாது. ஆமா, பேசாம ஆர்டர் போட்டா எனக்கு தெரியவா போகுது. ஹலோ ஏங்க, அமௌண்ட் ஒரு 1500 ரூபா அனுப்புங்க. 1500 ரூபாயா? எதுக்குமா? நீங்க தானே சொன்னீங்க ஃப்ரெண்டு வராங்க, சிக்கன் சமைச்சு வைன்னு. ஏய், 1 கிலோ சிக்கனா 200 ரூபா தாண்டி. ஏங்க, சிக்கன் மட்டும் வாங்கினா போதுமா? வேற எதுவும் வாங்க வேணாமா? சரிம்மா, அனுப்பிச்சுடுறேன். ஐயோ, இவர் வர நேரமாச்சு, இன்னும் ஆர்டர் போட்ட வேற வரலையே. வந்துட்டா. அண்ணா சீக்கிரம் கொடுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அடிப்பாவி. என்னடா மச்சான்? ஒண்ணு இல்லடா மச்சான், வா உள்ள போலாம். செல்ல குட்டி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடிங்க, வாங்க சாப்பிடலாம். டேய், வாடா சாப்பிட போலாம். டேய், சாப்பாடுல எதுக்குடா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம்டா. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, வாடா சாப்பிடலாம். சோ பாப்பா, அப்படியே நம்ம ஊர் நாயர்கடை சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குமா? இந்த ஊர்ல அவங்கள மாதிரி கைப்பக்கம் யாருக்குமே இருக்காது, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த கடையில வாங்கினா அந்த மாதிரி தான் இருக்கும். பாப்பா, அப்படியே ரசம் கொஞ்சம் ஊத்துறா. தங்கச்சி, இதுவும் அப்படி நாயுடு ரசம் மாதிரியே இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. உங்க கைக்கு தங்க வலையிலே போடலாம். தங்க வலையில ஒரு கேடு. டேய், அதே கடையில தாண்டே இவ வாங்கியிருக்கா. என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? இது எங்க வாங்கின? அண்ணா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோங்க. ஐயோ, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தெரிஞ்சிச்சு போலியே. வீட்டுக்குள்ள ஆய் போயிட்டீங்களா செல்லம்? இனிமேல் ஆய் வந்து அப்பா கிட்ட சொல்லுங்க. இது என்ன வீடு பூரா மோத்திரம் போயிட்டு பெயிண்ட் வச்சுட்டு தெரியுது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம பையன் நாய் கொடுக்கற மரியாதையும் கூட நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. இது ஒழிச்சுக்கிட்ட என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, வாங்க. நீ வாக்கிங் கூட்டிட்டு போனாலும் மல்ற, வீட்டுல இருந்தாலும் அசிங்கம் பண்ற. உன்னால எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எப்படியோ தொலைஞ்சு போ. நீ சொன்ன மாதிரியே அந்த நாயை காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டேன். சனியை தொலைஞ்சு. சூப்பருங்க. அம்மா, அப்பா, யார் கேடு திறந்து விட்டது? சிஜு பக்கத்து ஏரியாக்கே போயிட்டான். நான் எப்படி வெளியே போச்சுன்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? நாய்க்கு இல்ல சொன்னீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த நாய் போய் அந்த நாய் கூட்டிட்டு வந்துருச்சு. எங்க மறுபடியும் அதுக்கு அக்கா போய் வாசலையே நாஸ்தி பண்ணிருச்சுங்க. அதுக்கு குலைச்சிட்டே இருக்கு, காது வலிக்குது. இரு, விஷத்தை வாங்கிட்டு வந்து அதை சோத்துல வச்சு கொள்றேன். இரு, இன்னைக்கு உன்னை விஷத்தை வச்சு கொள்றேன். இரு. வேட்டை விடு விடு. விடு. என்னவே கடிக்கு வர்றியா பாரு, உன்னை என்ன பண்றேன்ட்டு. ஏங்க ஏங்க ஏங்க, என்னாச்சுங்க? பாம்பு பாம்பு பாம்பு. பாம்பா? அதனாலதான் இது ரொம்ப நேரமா குலைச்சிட்டு இருந்தது போல. ஐயோ அருவி. நாயன்னு திட்டுறவங்க தான் நாயோட கேவலமானவங்க. நீ கெட்டதே பண்ணாலும் உனக்காக நல்லது பண்ற ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான். அத்தை, யாருக்கிட்ட வடை வைக்கிறீங்க? அட வேற யாருக்கு, நம்ம பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு தான். பாட்டன் முப்பாட்டனா? அட ஆமாமா. கா 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 கா, வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன ஒரு பையிலே காணோம்? இவங்க தான் நம்ம பாட்டன் முப்பாட்டனா? பாவம், அவங்க பசியில் இருப்பாங்க போல. வாமா, அவங்க சாப்பிட்டோம், நம்ம உள்ள போலாம். வா. ஆஹா, பசிக்குதே. என்ன கிச்சன்ல இருந்து கம் கமன் ஸ்மெல் வருது? ஹை, வடை. ஐயோட, இது நம்ம பாட்ட முப்பாட்டனுக்கு செஞ்சது. வடையில் இடியில கைய வச்ச. கா 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 கா. இதோ வந்துட்டேன். இந்த பாட்டி நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை வச்சிருக்கு. கப்புன்னு போய் கவிட்டு வந்துட வேண்டியதான். டேஸ்டா இருக்கு. இவ என்ன நம்ம வடையை எடுத்தீங்கறா? என்ன பாக்குறேன்? நானும் காக்கா தான். எனக்கு வச்ச வடையை தின்றல, உனக்குலாம் வயிற்றால தான் போகும். அடுத்த நாள் கா 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 கா. இதோ வந்துட்டேன். யாரும் இல்ல. ஆஹா, இந்த 7:30 மணிக்கு இங்க என்ன பண்றா? இன்னைக்கும் 2 வடை. காக்காங்க நாங்க தான் வடையை சுடுவோம், இவ எங்க கிட்ட இருந்து வடையை சுடுறாளே. நீ இங்க இருக்கியா? கா கா கா. என்ன மாதிரியே மிமிக்ரி பண்றியா? விடு, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். என் பாட்டனுக்கு பூட்டனுக்கும் வடையினா ரொம்ப உயிர் போல. வச்சதுமே காணாம போயிருது. கா 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 கா. வடனா என் உயிர். உன் மானங்கட்ட மருமகனால காயுது என் வயிறு.
இன்னைக்கு எனக்கு வேட்டை தான். வந்துருச்சு குட்டிச்சாத்தான். ம், கா கா கா. பெரிய காக்கா. விடாதீங்க, வடையை திருநதுக்கு அவளை ஜெயில போடுங்க. காக்காவுக்கு வடை வச்சா அது இந்த பாப்பா என்ன பண்ணுது? வடல உப்பு இருக்கான்னு பார்க்க வந்தேன் அத்தை. ஆ? பு. என் பாட்டை முப்பாட்டனுக்கு வச்ச வடையே திருடி திங்கறியில உனக்குள்ள வெக்கமா இல்ல? அடைச்சை, உங்க குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்தல எங்களை சொல்லணும். என்ன நம்ம குடும்பத்தை காரை துப்பிட்டு போறாங்க? நீங்க உங்க பாட்ட முப்பாட்டனுக்கு வடை தானே வைக்கிறீங்க. நான் என் பாட்ட முப்பாட்டனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்தே வைக்கிறேன். விருந்து வைக்கிறியா? நான் எப்படி உனக்குலாம் மருந்து தாண்டி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்ட் இருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கையை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. அம்மாடி, வண்டலூர் ஜூல ஒரு குரங்கு மிஸ் ஆயிருச்சாமா. அந்த குரங்கு நம்ம ஊருக்கு தான் வந்துருச்சுன்னு சொல்லி ஜனங்க பேசிக்கிறாங்க. நீ சேப்பாரு. அத்தை, குரங்கு கிரங்குலாம் எங்க வம்சாவளி அசிங்கமா பேசாதீங்க. அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி. விருந்தாளியா? ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சோறு போட? ஆல்ரெடி அவர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அக்கட சூடுக்கண்ணா. எங்க வீட்டுல குரங்கு. குரங்கா? காக்கா நான் மட்டும் உங்களுக்கு பாட்ட முப்பாட்டேன், எங்க வம்சாவளியா குரங்குங்கிறீங்களா? போடி பசக்கட்டவள. ஐயோ, எங்க வீட்டுல குரங்கு, யாராச்சும் காப்பாத்துங்க. நீங்க கோச்சுக்காதீங்க, எங்க அத்தை கிடக்குது, அது ஒரு லூசு. நீங்க சாப்பிடுங்க வானரம் அங்கிள்.